القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وتفهيما. جزا الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய ஷேഖுனா பெருந்தகை அவர்களே, அவர்களிடம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற பேராவலோடு பையத்து பெற்று அந்த பயிற்சியை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பேர்வாய்களே, முரீதீன்களே, இந்த நல்ல நேரத்திலே தங்களின் முன்னால் பேச இருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக இவ்வடியனுடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, இன்னும் இந்த நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு செயல்படுவீர்கள் என்று ஆதரவு வைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பத்தின் துவக்கத்திலே மன்னிப்பு தேடியவனாக ஆரம்பிக்கின்றேன். வயதில் மூத்தவர்கள் கீழே அமர்ந்திருக்கிறீர்கள். ஷேഖுனா அவர்களின் முன்னால் நான் பணிவோடு மரியாதையோடு என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிமைத்தனத்தோடு அமர்ந்து அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே அவர்களுடைய உத்தரவு கிணங்க தங்களின் முன்னால் உயரத்தில் அமர்ந்து உபதேசம் செய்கின்ற இந்த சூழ்நிலையை எண்ணி வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் மன்னிப்பு தேடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அது அன்பை அதிகப்படுத்தும்னு சொன்னாங்க. அந்த அன்பு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது, வாலிபர்களிடத்துல தேவைப்படுது குறிப்பாக. அதனால நபி சொன்ன அந்த ஒரு ஹதீஸை இன்று இந்த மஜ்லிஸில் அமல் செய்யும் விதமாக ஒரு அன்பளிப்போடு இந்த மஜ்லிஸ் ஆரம்பிப்போமா? அதுவும் மறுக்க முடியாத அன்பளிப்பு, மறுக்கக்கூடாத அன்பளிப்பு. நபி சொன்னார்கள், அந்த அன்பளிப்பை யாராவது வழங்கினால் மறுக்காதீர்கள், மறுக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள். வேற எந்த அன்பளிப்புகள் உங்களுக்கு வந்தாலும் தேவையில்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அதை பெற்று பிறர்களுக்கு கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு தேவையில்லையா, மறுக்காதீங்க, வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனால் இந்த அன்பளிப்பு நீங்கள் மறுக்கவே கூடாதுன்னு நபி சொன்னாங்க. ஒரு அத்தர் ஒன்று இப்போ நம்ம சகோதரர் வாலிபர் அவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, துஆவை நாடி நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். அது உங்களுக்கும் எமக்கும் மத்தியில் அன்பை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஆதரவு வச்சு அந்த அத்தரை கொடுக்குறாங்க. வாங்க, ஷேഖுனாவிலேருந்து கொடுங்க, அப்படியே வலதுபுறமாக கொடுங்க, அது ஒரு சுன்னத்து. அப்படி வலதுபுறமாக கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜி, அருமையானவர்களே, எனக்கு ஒரு 3 தேவை இருக்கு. இந்த மஜ்மாவில் யாரும் அந்த தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடியவங்க தகுதியோடு இங்கே இருக்கிறாங்களான்னு நான் கேட்டுக்கிறவா? இந்த வெளிநாட்டுக்கு போன ஒரு 100 பேர் கம்பெனியில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள மீட் எடுக்கிறதா இருந்தால் தலைக்கு 5 லட்சம் ரூபா. அப்படின்னா 100 பேருக்கு எவ்வளோ லட்சமோ சொல்லுங்களேன், கணக்கு பண்ணி. 5 கோடியா? 5 கோடி தேவைப்படுது 100 பேருக்கு. 5 கோடி ரூபா கொடுத்து அவங்கள மீட்டு எடுத்து அவங்க குடும்பத்தில் ஒப்படைக்கணும். சுதந்திரமானவர்களா யாராவது ரெடியாக இருக்கிறீங்களா? சும்மா கை தூக்குங்களேன். இல்லையா? நாளைதான் தேவை பூர்த்தி அவளை என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அதான் ஷேഖுனா நான் யதார்த்தமாக சில செய்திகளை சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு அது மரியாதை குறைவாக இருந்தால் அல்லாவுக்காக மன்னிச்சுக்கிறோம். இன்னொரு தேவை இருக்குது.
அந்த பார்வையற்றவர்களுடைய விஷயத்தை நான் கையில் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் போய்கிட்டு இருக்கிறேன் சஃபர். அவங்க இருக்கக்கூடிய இடத்துலலாம் போய் டோர் கருகரி முலாக்காத்துன்னு சொல்லுவாங்கல்ல, வீடு வீடாக போய் அவங்கள சந்திக்கிறது, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஏதாவது உதவிகள் செய்கிறது, அவங்களுக்கு தீனுடைய வழிகாட்டுதல் செய்கிறது. இப்படி ஒரு ஹிதமத் அல்லாஹ் என்னுடைய கையில் படைச்சிருக்கிறான். இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க சஃபர் செய்ய வேண்டியிருக்கிறதுனால என்னுடைய சகோதரர்களுக்கும் ஆளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஒரு 100 கார் தேவைப்படுது. யாராவது வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா ஸ்ரீதேவியெல்லாம்? இல்லையா? அல்லாஹ், நான் என்ன செய்வேன், என் தேவை பூர்த்தி ஆகாத போல தெரியுதே அப்படிங்களா? சரி சரி தான். சரி, இந்த ஹஜ்ஜி பெருனா வந்துச்சு, எல்லாரும் குர்பானி கொடுத்தோமா? குர்பானி கொடுத்தோமா? சரி, எத்தனை ஆடுகள் கொடுத்துருப்போம்? ஒரு ஆடு கொடுத்துருப்போம். ஒரு குடும்பத்தில் நான் கேட்குறேன், மசாயில் கேட்பாங்க, ஹசரத் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் முன்னாடி கூட்டு குர்பானியில் ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான், நான் ஒரு ஆடு கொடுக்க போகிறேன், ஒரு ஆடு கொடுக்க போகிறேன். மார்க்க சட்டம் என்ன? ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமையோ அவர்கள் மீது குர்பானி கடமை. அது மட்டுமல்ல, அந்த ஜக்காத்துடைய நிசாப் அளவுக்கு வருஷம் பூர்த்தி ஆகாட்டினாலும் பரவாயில்லை, அவங்களிடத்துல தொகை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்க மேலே தனியாக கடமை. குறிப்பாக வீட்டு பெண்கள் நகை வச்சுருப்பாங்க, அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் தனித்தனி கடமை இருக்குது. அப்படி கணக்கெடுப்பு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு ஒரு ஆடு கொடுக்கணும் அப்படின்னு மசாயில் சொன்னால், இது ஏன் சேர்த்து ரொம்ப பேசாமல் நான் கூட்டு குர்பானிலேயே வளமை போல சேர்ந்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் கையால் எத்தனை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாங்க ஹஜ்ஜில்? சொல்லுங்களேன். 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாங்க. 63 தன் கையால் கொடுத்தாங்க, எஞ்சியதை தன் சஹாபாக்களுடைய கையால் கொடுக்க சொன்னாங்க. 63 வயசு வரையும் தான் என் வாழ்வு என்பதை இஷாரா செய்தார்கள் சஹாபாக்களுக்கு. 63 ஒட்டகங்களை தன் கையால் குர்பானி கொடுத்தாங்க. எஞ்சியதை ஏனைய சஹாபாக்களுடைய பொறுப்புல என்ன செஞ்சாங்க? குர்பானி கொடுத்துன்னு சொன்னாங்க. எத்தனை கொடுத்தாங்க? எனக்கும் ஒரு 100 ஒட்டகம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு, யாராவது வாங்கி தர்றீங்களா? 100 ஒட்டகம் நான் குர்பானி கொடுக்குறேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் தானா? இந்த இன்ஷா அல்லாஹ்வுக்கு பல அர்த்தம் இருக்குது. அது எப்போ சொல்லணும் அப்போ சொல்லணும். எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொல்லி சொன்னால் அது வேற மாதிரி ஆயிடும். ஒரு அஜத்து பள்ளியாசல் உட்காந்துருந்தாங்க, ஒருத்தர் என்ன செஞ்சார், வந்துக்கிட்டு இருந்தா, ஆஜியார் எங்கே போகிறீங்க? சந்தைக்கு போகிற மாடு பிடிக்க. அப்படியா? இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாதா? அவர் சொன்னார், பையில் காசு இருக்குது, சந்தையில் மாடு இருக்குது, போனால் காசு கொடுத்து மாடை பிடிக்க போகிறேன், இதுக்கே இன்ஷா அல்லாஹ் சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டார். இதெல்லாம் வதமாக பதில் சொல்லிட்டு போயிட்டு சாயங்காலம் அசர் தொழுவிட்டு அசரத்து உட்காந்துருந்தாங்க பள்ளியாசல்லாம். அவர் வர்றார், ஆஜியார் ரொம்ப பாடின முகத்தோட, மாடையே காணும் கூட. அது கேட்டேன், என்ன ஆஜியார் மாடு பிடிக்க போறீங்க, மாட்டை காணுமே? இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசணுன்னா, இன்ஷா அல்லாஹ் சந்தைக்கு போனேன்னா, இன்ஷா அல்லாஹ் மாட்டை பார்த்தேனா, இன்ஷா அல்லாஹ் விலை பேசணுன்னா, இன்ஷா அல்லாஹ் பைக்கில் கையை விட்டனா, இன்ஷா அல்லாஹ் பணத்தை காணும். அதில் சொன்னாங்க, இந்த இன்ஷா அல்லாஹ் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாமே ஹாஜியா, உங்களுடைய பணமும் பாதுகாப்பாக இருந்திருக்கும், பயணமும் பாதுகாப்பாக இருந்திருக்கும், உங்களுக்கு உண்டான பொருளாதாரம் பொருளும் உங்களுக்கு கிடைச்சிருக்குமேன்னு சொல்லி அதில் சொன்னாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டே பற்றியெல்லாம் முதல்ல 100 வேற விடுதலை விடணும்னு கேட்டேன், சத்தத்தையே காணும். 100 காரு வேணும்னு கேட்டேன், சத்தத்தையே காணும். 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும்னு கேட்டேன், இன்ஷா அல்லாஹ்னு சத்தம் வந்துச்சு. சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் செஞ்சு கிடைச்ச நன்மை உங்க பட்டோலையில் இப்ப எழுதப்பட்டு போச்சு தெரியுமா? அல்லாஹ் எழுதிட்டான் உங்க பட்டோலையில். ஒரு 100 பேரை அடிமையாயிலிருந்து விலைக்கு வாங்கி உரிமை விட்ட நன்மை இப்போ உங்களுக்கு எழுதப்பட்டுருச்சு. 100 வாகனங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செஞ்ச நன்மை உங்களுக்கு எழுதப்பட்டுருச்சு. அருமையானவர்களை, 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைச்சி போச்சு. மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ இந்த மஜ்லிஸ்ல. அப்படின்னா எத்தனை மஜ்லிஸ்கள், எத்தனை அமல்கள், எவ்வளவு வழிகாட்டுதல்கள், எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைத்தே கொண்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸை நாம் தவறவிடலாமா? பயன்படுத்தி கொள்ளலாமா வேணாமா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அதற்கு உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு முறையீடு செய்கிறாங்க. யாரும் சொல்லலாம், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு நாயகமே, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு நாயகமே, எனக்கு சின்ன அமல்களை கொண்டு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஏதாவது ஒரு அமலை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அது உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. சொன்னமா ஷேഖனா சொன்னமா 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. யாருக்கு? உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 100 தடவை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு நாளைக்கு ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்த 100 உயர்குலத்து அரபிகளை விலைக்கு வாங்கி, அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னது சாம்பிள் 5 லட்சம் ரூபா, 5 கோடி ரூபா கால்குலேட் பண்ணி சொன்னேன். ஆனால் ஒரு ஆளை உரிமை விடுறதா இருந்தால், விலைக்கு வாங்குறதா இருந்தால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கெல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட எத்தனை கோடிகள் வருமோ தெரியாது. அந்த கோடிகளை செலவிட்ட நன்மையை எல்லாம் அந்த பட்டோலையில் எழுதிவிட்டார். 5 கோடி ரூபாய் இல்லை, ஆனால் செலவிட்ட நன்மை இன்னைக்கு நமக்கு எனக்கு கிடைச்சி போச்சு. இலகுவான அவ்வளோ ஒரு 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 100 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த பயிற்சி பட்டறைகள் எதற்கென்று சொன்னால், என் வாழ்நாளில் எத்தனையோ சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருப்பேன். ஆனால் இந்த பயிற்சிக்கு பின்னால் என் நாவு சொல்கிறது, என் எண்ணம் எப்படி நினைத்து கொண்டு சொல்கிறது, நான் பரிசுத்தமானவன் அல்ல, நான் பரிசுத்தமானவன் அல்ல, என் ரப்பு பரிசுத்தமானவன் என்ற உணர்வோடு சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய பயிற்சி இங்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 குதிரைகளை கடிவாளம் பூட்டி அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பி வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க. அன்றைய காலத்தில் குதிரைகள் பிரயாணத்திற்காக வாகனமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால தான் நான் கேட்ட, ஒரு 100 கார் வாங்கி கொடுங்களேன். கார் வாங்கினவங்களுக்கு தெரியும், எல்லாமே செட் பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க. காருடைய ரேட்டை மட்டும் முதல்ல சொல்லுவாங்க. எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. உயர்தரமாக கார் இருந்தால் 16 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபா. ஃபிட்டப்பு அது இது, அப்புறம் எக்ஸ்ட்ரா சீட்டு, அது இதெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், 18 லட்சம் ரூபாய்க்கு வரும்னு சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, குதிரையை வக்குஃப் செஞ்ச நன்மை கிடையாது உங்களுக்கு. குதிரைக்கு கடிவாளம் பூட்டி, சேனங்கள் பூட்டி, அத்தனையும் தயார் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த நன்மை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. 100 கார் வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில் வக்குஃப் செஞ்ச நன்மையை அழகாக இலகுவான ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை சொல்லிட்டு அடைஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு 100 தடவை சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு 100 தடவை சொல்லுங்க. நம்ம கண்ணில் படுறது வானமா வானம் இல்லையா நம்ம பார்க்கறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் வானம் இல்லைங்கிறாங்க. இது ஒரு திறந்த பால்வெளி என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். நம்ம பார்க்கறது அந்த இடத்துல ஆகாயத்தை நம்ம உற்று நோக்குகின்ற பொழுது நம்மளுடைய கண்ணில் படுவது வானம் இல்லை, அது ஒரு திறந்த வெளி, பால்வெளி என்பது யாருடைய கூற்று? விஞ்ஞானிகளுடைய. அதை நம்பணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. விஞ்ஞானிகள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு அது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் உலகம் தட்டன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை மறுத்து யாரெல்லாம் உருண்டன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரையும் உயிரோடு கொண்டு விட்டாங்க. உருண்டன்னு சொன்னாங்க. அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உணர்ந்து ஆதாரபூர்வமான விஷயங்களை எடுத்து வைத்ததற்கு பின்னால் இந்த உலகம் ஒத்துக்கொண்டது உலகம் உருண்டை என்று. அதற்கு முன்னாடி வரையும் இந்த உலகம் தட்டை சமமானது என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இது விஞ்ஞானிகளுடைய கூற்று. பொய்யாகலாம். இன்று இருக்கின்றது என்பதை நாளை இல்லை என்பார்கள், இன்று இல்லை என்று சொல்லிக் கொள்வதை நாளை இருக்கு என்பார்கள். நமக்கு வழிகாட்டி நாம் எதை நம்ப வேண்டும்? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, அவர்கள் சொன்ன சொல், அவர்கள் செய்து காட்டிய செயல், அதைத்தான் நம்ம நம்பணும். நபி சொல்லியிருக்கிறாங்க தெளிவா, மெஹராஜுக்கு போன 7 வானங்களை கடந்து போன, ஒவ்வொரு வானத்திலையும் வாசல்கள் இருந்துச்சு. அந்த வாசல்களுக்கு வாயில் காப்பாளர்கள் இருந்தார்கள். அடுத்தவர்கள் அனுமதி இல்லாமல், அந்த வாயில் காப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் அந்த வானத்திற்குள்ளே அனுமதிப்பது கிடையாது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். யார் என்று கேட்கப்படுகிறது. அன ஜிப்ராயில், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோடு யார் வந்திருக்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுமதி இருக்கிறதா? இருக்கிறது. அகலம் வசஹலா, கதவை திறந்து விடுகிறார்கள். இது சஹீஹான ஹதீஸ்களிலே பதியப்பட்ட செய்திகள். 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷை அடைந்து அன்னலம் பெருமானார் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். இப்ப சொல்லுங்க, வானம் இருக்கா இல்லையா? இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றாங்களே பால்வழின்னு, அவங்க இன்னும் வானத்துடைய எல்லையை போய் தொடவே இல்லை. அவங்க ஆய்வுகள் இன்னும் எட்டவில்லை வானத்தை. அப்படின்னா அந்த வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் கணக்கிட்டுகிறது. இன்னும் நம்மளுடைய டெக்னாலஜி உச்சகட்ட விண்வெளியினுடைய ஆராய்ச்சி நிலைய நாசா இன்னும் வானத்தை தொடலன்னு சொல்லி சொன்னா அதனுடைய தூரம் எவ்வளவு இருக்கும் கணக்கிட்டு பார்த்துக்கணும். கணக்கிட முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளிகளையும் அல்லாஹ் நன்மைகளால் நிரப்புகிறான். நன்மைகளால் நிரப்புகிறான். நம்ம பட்டோலையில் நம்மளுடைய கணக்கில் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ நன்மைகள் இப்போ நிரம்பி போயிருக்கு. நிரம்பி போயிருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு 100 தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. 100 ஒட்டகங்களை, அடையாளமிடப்பட்ட உயர்ஜாதி ஒட்டகங்களை அல்லாஹுக்காக வேண்டி குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நன்மைகளை அடைந்த நன்மக்களாக நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் நாதாக்கள். நீண்ட ஆயுளோடு, நிறைந்த ஆரோக்கியத்தோடு, நிரப்பமாக நல்லவன் செய்யக்கூடிய பாக்கியத்தோடு அல்லாஹ் அவர்களை வாழச் செய்வானாக. பல்லாயிரம் பல கோடி மக்கள் அவர்களின் மூலமாக பலனடைகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, ஒரு ஆலிம் பெருந்தகை என்னை சந்திக்க வந்த பொழுது ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி தெரியுமா? ஆன்மீகம்னு சொல்றீங்களே, ஆதாரம் இருக்குதா? தலீல் இருக்குதா? கற்றுக் கொடுக்கிற அமல்களுக்கு, செய்ய சொல்கின்ற செயல்பாடுகளுக்கு ஆதாரம் இருக்குதா? இந்த காலமான தஸ்பீஹாத்தாக நமக்கு தஸவ்வூஃப்ல பையத்தானதுக்கு பின்னாடி கற்றுத்தரக்கூடிய இந்த தஸ்பீஹாத்துக்கு நான் உங்களுக்கு தலீல் தந்துட்டேன். இப்னு மாஜாவில் அதாவது உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த விஷயம் இது இல்லையா? தலீலோட சுபூத்தாக்கியாச்சு, உறுதிப்படுத்தியாச்சு. அவர்கிட்ட சொன்னேன், மோல்சா எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தால் நம்மளுடைய ஆயுள் முடிந்துவிடும். அல்லாஹ்வை தேடுவது எப்போது? ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தால் நம்மளுடைய ஆயுள் முடிந்துவிடும். கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிற்கும் ஆதாரங்கள் கிடைக்கும். பெரியோர்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அவர்களுடைய சங்கிலி தொடர் லேசான சங்கிலி தொடர் கிடையாது. ஷஜரா லேசானது கிடையாது. என்னுடைய ஷேഖ்னா இனாம் குலது ஷாவுல் ஹமீது ஹதரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹு அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் செய்கின்ற ஈசால் சலாமுடைய துவாவிலே ஷஜராவை ஓதும்படி சொல்லி தந்திருப்பார்கள் நமக்கு. நம்மளுடைய ஷேഖ்மார்களுடைய சில்சிலா அதை சொல்லி குறிப்பிட்டு துவா செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருப்பார்கள். இப்பொழுது கூட நம்மளுடைய ஷேഖ்னா ஹதரத் அவங்களுடைய ஷேഖ்னா அவர்களுடைய பெயரை சொல்லி துவா செய்தார்கள் அல்லவா? சொல்வார்கள், அவர்களுடைய பெயரை சொல்லி துவா செய்வது அவர்களை தட்டுவது போன்று, தட்டி எழுப்புவது போன்று. எழுப்புவது என்று சொன்னால் எழுப்புவதல்ல, அவர்களை அழைப்பது, தட்டுவது. இப்படி தட்டுவது. அப்படி தட்டுகின்ற பொழுது ஒருவர் நம்மை தட்டினால் நாம் என்ன செய்வோம்? அவர்களை உற்று நோக்குவோம் அல்லவா? எதற்காக நம்மை தட்டினார் என்று திரும்பி பார்ப்போம் அல்லவா? அதுபோன்ற ஷேഖ்மார்களுடைய பார்வை, ஃபைஸ், பரக்காத்துகள் நம்மை நோக்கி ஏற்படும் என்று சொல்வார். அது ரூஹுகளை சந்திக்க முடியுமா? முடியும். எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது ஹதீஸிலே. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது, எஹ்ராமுடைய நிலைமையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கேட்கிறார்கள், இது என்ன இடம் என்று கேட்கிறார்கள். இன்ன வாதி, 2 மலைகளுக்கு இடைப்பட்ட இடம் இன்ன வாதி என்று சொல்லுகிறார்கள். இந்த வாதியிலே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எஹ்ராமோடு ஹஜ்ஜுக்கு தல்பியா சொல்லி வரக்கூடிய காட்சியை நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் அவங்க சந்திச்சதாக ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது தகவல்கள். ரூஹுகளை சந்திக்க முடியுமா? முடியும்.
நம்மளுடைய ஷேഖுனா ஹதரத் அவங்களுடைய ஷேഖுனா கரூர் ஹக்கீம் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஷேഖுனா பேரணாம்பேட்டு பாபா, அவங்களுடைய ஹலீஃபா ஆர்டி பாபா, அவங்களுடைய ஹலீஃபா இனாம் குளத்தூர் பாபா, அவங்கள்ட்ட நான் பையன்தாய் அந்த சில்சிலாக்கள் எல்லாம் அங்கே தான் போய் சேருது. பேரணாம்பேட்டு பாபா அவங்கள்ட்ட ஒரு தொடர்புள்ள ஒரு பெரியவங்க வியாபாரி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஃபரீது பாயின் பல்லப்பட்டியை சேர்ந்தவங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த மஜ்லிஸுக்கு வரையில் பேரணாம்பேட்டு பாபாவை சந்திக்க வரையில் அவங்க சொன்னாங்களாம், ஃபரீது பாய் வாங்க, இப்போ தான் அஜ்மீர் பாபா வந்திருந்தாங்க. இது பொதுவெளியில் பேசப்படக்கூடிய செய்தி இல்லை. நம்முடைய முரீதுகள் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற செய்தி. இப்போதான் அஜ்மீர் பாபா வந்தாங்க. ஒரு செய்தி, 2 செய்திகள் சொன்னாங்க எனக்கு. ஒன்று, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், எனக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு தன்னுடைய பேரை வைக்க சொல்லி சொன்னாங்க. 2வது செய்தி, அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற பொழுது நான் ஹயாத்தாக இருக்க மாட்டேன் என்ற செய்தியையும் என்னிடம் சொல்லி சென்றார்கள். அந்த 2ம் அதே மாதிரி அவங்க சொன்ன தகவலின்படி அதே மாதிரி நடந்தது. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பெயர் வைக்கப்பட்ட குழந்தையை நான் நேரடியாக சந்தித்தேன். சந்தித்து அவங்கள்ட்ட கேட்டேன் அந்த சம்பவம் எந்த அளவுக்கு. ஆமாம், அதற்கு எனக்கு அந்த அடிப்படையில் தான் பெயர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே மதுரையிலே வச்சு சந்தித்தேன் அவங்கள. சரி, எதற்காக இது சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றிற்குமே ஆதாரம் இருக்கிறது. ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தால் ஆயுள் முடிந்து விடுமே. அல்லாஹ்வை தேடுவது எப்போது? பெரியார்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கிற இந்த அமல்கள் எல்லாம் ஹதீஸனுடைய அடிப்படையிலே, குர்ஆனுடைய அடிப்படையிலே நமக்கு தொகுத்து தரப்பட்ட அமல்கள். இதில் எந்த சந்தேகமுமே நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அந்த அமல்களை முறையாக செய்து அவனை தேடி அடைகின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அதற்கு இலகுவான வழி ஒன்று சொல்லித்தரணும். இலகுவான வழி, நம்மளுடைய ஷேகுமார்களுடைய கரம் பிடித்து பையத்து செய்ததோடு நம்ம விட்டுறாம, வருஷத்துக்கு ஒருக்கா அவங்கள சந்திக்கிறதோடு விட்டுறாம, அவங்கள அடிக்கடி சந்திப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய சந்திப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மட்டுமல்ல, நமக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்தும் விதமாக நம்மளுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம சகோதரர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், முஹல்லாவாசிகள் அன்பளிப்புகளை நம்ம என்ன செய்யணும், பகிர்ந்துக்கிட்டே இருக்கும். அன்பளிப்புகள் அன்பை அதிகப்படுத்தும். அன்பு அதிகமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னால் அதான் அசலான துவா, உள்ளங்களை சந்தோஷப்படுத்துறது. ஒன்று இருக்கு கையேந்தி துவா செய்கிறது, அதை விட நம்ம என்ன செய்யறது, அவங்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது. அன்பளிப்புன்னு சொல்லி சொன்னால் காசு பணங்கள் மட்டும் கிடையாது. அன்பளிப்பு அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி. ஒரு அதிகமான சுமையை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு, கேட்டு வாங்குங்க, கொண்டு போய் என்ன செய்ய கொடுங்க. பஸ்ஸில் ஏறுறதுக்கு சிரமப்படுறாரு, லக்கேஜ்களை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறதுக்கு சிரமப்படுறாரு. 3 லக்கேஜ் வச்சிருக்கிறாரு, 2 கையில் தூக்கிடுவார், இன்னொன்று இருக்குது, நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் பஸ்ஸில் கொடுங்க. அது ஒரு அன்பளிப்பு அவங்களுக்கு, அந்த உதவி ஒரு அன்பளிப்பு. ஆக எல்லா வகையிலும் இப்படி உம்மத்துடைய ஹிதமத்தும் நாம் செய்ய வேண்டும். ஷேഖுடைய தொடர்புலே இருக்க வேண்டும். இருந்தோம்னு சொல்லி சொன்னால் சீக்கிரம் நம்மளை கொண்டு போய் என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வோடு அந்த செயல்பாடுகள் இணைத்து விடும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விடும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது தான் நோக்கமே தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஷேഖுனா அவங்க அந்த தஸ்பீஹாத்தை ஆரம்பிக்கையில் ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு துவா ஒன்று செஞ்சாங்க. யா அல்லாஹ், துனியாவுடைய மஹப்பத்தை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக, எங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்திடுவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க இல்லையா? இப்போ என்ன அப்படின்னா, நாம் நியத்தை சரி செஞ்சுக்கிறோம். சில பேர் எப்படி வந்திருப்பாங்கன்னா, திக்ர் மஜ்லிஸ் நடக்குது, வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது, நமக்கு வியாபாரம் சரியே இல்லை, எதை தொட்டாலும் நட்டமாகிக்கிட்டு இருக்குது, அது மஜ்லிஸ் போய் கலந்துக்கிறோம், வியாபாரம் பறக்கத்தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருந்தால் ஷேഖுனாவுடைய துவா அவருக்கு என்ன செஞ்சுருக்கும், என்னடா நம்மளே லாபம் தேடி வந்தால் இங்கே துனியாவுடைய முகப்பத்தையே வேணான்னு சொல்லி துவா செய்கிறாங்களே, நம்ம ஆமின்னு சொன்னால் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், வருமானம் இல்லாமல் கூட கொஞ்சம் இன்னும் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு வாயை மூடிக்கிடுவார். அப்போ நியத்தை சரி செய். சில பேர் என்ன செய்வாங்க, எத்தனையோ ஆமீல்கள்கிட்ட போயிட்டேன்,
எத்தனையோ ஓதி பார்த்துட்டேன், கணக்கு போட்டு பார்த்துட்டேன், பால் கிதாபு பார்த்துட்டேன், மோர் கிதாபு பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே. சைத்தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறானே. சூனியத்தினுடைய சிரமம் ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, திக்ர் மஜ்லிஸ் நடக்குதான், அங்கே போனால் ஏதாவது நம்மளை பிடிச்சிருக்கிற சைத்தான் ஓடிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராவது வந்திருந்தா நீயத்தை மாற்றிக்கிறேன். இங்கே சைத்தானை ஓட்டுற மஜ்லிஸ் இல்லை இது. சூனியத்தை நீக்கிற மஜ்லிஸ் இல்லை இது. வியாபாரத்துக்கு வழி சொல்லித்தர்ற மஜ்லிஸ் இல்லை இது. லாபம் ஈற்றுவதற்கு வழி சொல்லித்தர்ற மஜ்லிஸ் இல்லை இது. எல்லா பலன்களையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழிகாட்டுகின்ற மஜ்லிஸ். எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அல்லாஹ்வை அடைந்து கொண்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. தொண்டை வறண்டு போயிருக்கிறதுனால வரமாட்டேங்குது. ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. உலமாக்கள் நிறைந்த மஜ்லிஸ். அஜத்து உட்காந்துக்கிட்டு பயான் பண்ண சொன்னா ஹலக்கட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஹலக்கன்னா சிறைச்சான்னு அர்த்தம் வந்துடும். நல்லா பாதுகாக்கணும். படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததெல்லாம் உங்களுக்குத்தான் என்று சொல்லுகிறார். எப்பொழுது நமக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்து குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி காட்டிங்க பாருப்பா, குர்ஆனில் வந்திருக்கு, இந்த உலகமே எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, டிக்கெட் எடுக்க மாட்டேன், கூட்டிக்கிட்டு போண்டா அடித்து புரடிலேயே அடித்து இறக்கி விடுவோம் இல்லையா? ஆனால் அப்படியும் சில பெரியார்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. சில்லறையில் வண்டியை விட்டு இறங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பெரியவங்க பெர்னாம்பேட்டிலேருந்து பெங்களூருக்கு பஸ் ஏறினாங்க. அதற்கு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெர்னாம்பேட்டு பாவா அவங்களுடைய தொடர்பில் இருந்தவங்க பெங்களூருக்கு பஸ் ஏறினாங்க. சில்லறையில் இறங்குன்னு இறக்கி விட்டாங்க கண்டக்டர். சரிப்பா, நான் அவங்களை ஹித்மத் செய்யக்கூடிய வாக்கியத்தெல்லாம் தந்திருக்கிறேன். பாக்கியத்தை ஈரோட்டில் மதரசாவில் தங்கியிருக்கையில் வருவாங்க ஹித்மத் செய்ய. அவங்கள்ட்ட கேட்டேன், ஆமாப்பா அவன் இறக்கி விட சொல்லிட்டான். நான் பாட்டில் போய் அப்படி போய் உட்காந்துட்டேன். போய் உட்காந்துட்டாங்க பாடத்தஞ்சி அபுசு மோகனா அவங்களுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தம்பி, கூட பிறந்த தம்பி அவங்க. அதாவது அவளையும் கொஞ்சம் நாள் ஓதி கொடுத்தாங்க. ஆமாப்பா நான் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் என்னன்னு தெரியலப்பா, எல்லாம் அப்படியாடுறாங்க. அந்த டிரைவரும் கண்டக்டரும் சொல்கிறாரு, பாய் நீங்கள் வண்டியில் ஏறுங்க பாய் அப்படின்ட்டு. பாடா பண்ணி சில்லறேன்னு சொல்லிட்டு நான் ஏற மாட்டாப்பா. இல்லை பாய் நீங்கள் ஏறினாதான் வண்டி போகும் போல எல்லா மக்களும் சொல்கிறாங்க. ஏப்பா நான் உங்களை இறக்கி விட்டுட்டு வண்டியை எடுத்து பார்க்குற வண்டி போக மாட்டேங்குது பாய், நகல மாட்டேங்குது, என்ன ரிப்பேர்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ தான் மக்கள் சொன்னாங்க, அவர் பெரியவர்ப்பா அந்த ஊரில், நீ அவரை பாட்டில் பேசி இறக்கி விட்டுவிட்டு அவரை விட்டு ஏற்றப்புற வண்டி நகலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே சம்பவம் இங்கே அடங்கி இருக்கக்கூடிய இந்த பெரியவங்க பக்கத்தில் நம்ம பின்னாடி அடங்கி இருக்கிறாங்க இல்லையா? அந்த பெரியவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாக நான் வரலாறு கேள்விப்பட்டு இருக்கிறேன். இங்கே இருந்து தியானம் செய்து கொண்டு இருப்பார். இங்கே ஒரு கல்மண்டபம் இருந்ததாக சொல்லப்படும். இங்கே இருந்து தியானம் தித்திரில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். வீதிகளிலே வரக்கூடிய தேர் அசையாமல் நின்று விட்டது. வந்து முறையிட்டார்கள் பெரியவர்களிடத்தில், துஆ செய்யுங்க நகல வேண்டும் என்று. இப்போ கோயில் நகலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிலிருந்து ஒரு வளமை இருந்தது. இந்த இடத்தை கடக்கின்ற பொழுது இடையூறு செய்யாமல் கடந்து செல்வார்கள் என்றும் ஒரு வளமை இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அப்படியும் அல்லாஹ் ஆக்கி தருவான். எப்போ அல்லாஹ்வாலிகளாக நாம் ஆகிவிட்டால் இந்த உலகம், உலகத்தினுடைய பொருள்கள் நம் சொல் கேட்டு நடக்க ஆரம்பிக்கும். நம் உத்தரவை கேட்டு நிற்கும். எப்போ அல்லாஹ்வாலிகளாக ஆக வேண்டும். வியாபாரம் நீங்கள் அல்லாஹ்வாலிகளாக ஆகிவிடுங்கள், போய் அமருங்கள், உங்களுக்குண்டான ரிஸ்க் கிடைத்தே தீரும், அல்லாஹ் தருவான். ஜின் ஷைத்தான்கள் ஆன்மீகவாதிகளை கண்டு அரண்டதாக வரலாறு இருக்கிறது. அப்துல் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாறு, சிஷ்டியா ஷேഖுடைய வரலாறுலே வரும். நிறைந்த ஒரு வரலாறு, நீண்ட ஒரு வரலாறு. ஆனால் உங்களுடைய ஓய்வு அறிந்து நானும் சுருக்கமாக முடித்துக் கொள்வது சிறப்பு என்று நினைக்கின்றேன். ஷேഖுடைய உத்தரவும் அதுதான். அருமையானவர்களை, குறிப்பிட்ட நேரத்துக்குள் நான் முடிக்க வேண்டும். ஷேக்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருச்சி கபீர் அஹ்மத் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒரு ஜின்னு வந்து முறையிட்டதான். ஒரு சூனியக்காரன் உங்கள் பக்கமாகவே நீ ஏவி விட்டுக்கிட்டு இருக்கிறான், நான் கேள்விப்பட்டேன். ஏவி விட்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் அனுமதி தந்தியட்டா அவனை நான் திருப்பி என்ன செஞ்சிடுறேன், ஏதாவது அவனுக்கு இடையூறு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டதாகவும் அதில் சொன்னாங்க. வேணாம் அவன் வேலையை அவன் பார்க்குறான், நீங்கள் எனக்கு இடையூறு கொடுக்காம இருந்ததே பெரிய விஷயம்தான், வேணாம் போயிருங்கன்னு அனுப்பி விட்டதாக ஒரு தகவல் இருக்கு. தஸவ்வுஃப் ஆன்மீகம் என்பது அனைத்தையும் நம் காலடிகளை கொண்டு வந்து போட்ட வேண்டும். ஏன்? அல்லாஹ் நமக்கு சொந்தமானால், அல்லாஹ்விற்கு சொந்தமான அத்தனையும் நமக்கு சொந்தமாகி விடுமே. அல்லாஹ் நமக்கு சொந்தமானால் அல்லாஹுக்கு சொந்தமான அத்தனையும் நமக்கு சொந்தமாகி விடுமே. ஒரு அரசர் அறிவிப்பு செய்தார், நான் தலைப்பிற்கு வந்து விடுகிறேன் அப்படின்ற உடனே டயத்தை பார்த்துறாதிய, அப்போ தலைப்பை இனிமேல் தான் அஜத்தை ஆரம்பிக்க போகிறாங்களோ, இல்லை என்னுடைய முடிவுரையே தலைப்பாக வைத்து முடிக்க ஆசைப்படுகிறேன்.
ஒரு அரசன் அறிவிப்பு செய்தான், என்னுடைய பிறந்த நாள் என்று யார் யார் எதை தொடுகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்று. லட்சக்கணக்கிலே சம்பளம் வாங்கின மந்திரிமார்கள் எல்லாம் ஹசானாக்குள்ளே ஓடி சென்று வைரங்கள் வைடூரியங்கள் கொட்டி கிடக்கின்ற பொற்குவியல்களிலே படுத்துக்கொண்டு தொட்டுவிட்டேன், இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொன்ன பொழுது ஒரு அடிமை பெண் அரசருக்கு விசிறி வீசிக் கொண்டிருந்த அடிமை பெண் அரசருடைய தலையிலே கை வைத்தார். இப்பொழுதுதான் விளங்கியதாம் அந்த அமைச்சர்மார்களுக்கெல்லாம் அரசருக்கு சொந்தமானதை தேடிக்கொண்டிருந்தோம், அந்த அடிமை பெண் அரசரையே சொந்தமாக்கி விட்டானே என்று சொன்னால் அரசரின் ஆட்சிக்குட்பட்ட அத்தனையுமே அவளுக்கு சொந்தம் தானே. அதைத்தான் இங்கே வழிகாட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் படைப்புகளின் மீது ஆசை கொண்டு சொந்தம் அடைவதற்காக தேடி தெரியாதீர்கள், அல்லாஹ்வே சொந்தமாக்கிக் கொள்வோம் வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதை அடைவதற்குண்டான பயிற்சி இங்கே தரப்படுகிறது. எனக்கு தரப்பட்ட தலைப்பு இரையச்சம் புகட்டுவோம், இளவல்களை வார்த்தெடுப்போம். இரையச்சம் புகட்டுவோம், இளவல்களை வார்த்தெடுப்போம். 2 தகவல்களை சொல்லி இளைஞர்களை நாம் இந்த பாதைக்கு கொண்டு வர பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 3 செய்திகளை சொல்லி நான் முடிக்கின்றேன். அருமையானவர்களே, நம்முடைய சிஷ்தியா ஷேக் அவர்களுடைய வரலாறு, அந்த வரலாற்றிலே ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிலிருந்து தான் நமக்கு தொடங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து பைஅத் செய்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஸவ்வூஃபுடைய இல்ம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு இந்த தரீகாவுடைய அந்த செயல்பாட்டுகளுடைய முன்னோடி முதன்மையானவர்கள் நபியிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களிலிருந்து மற்றவர்கள் என்று நம்மளுடைய சில்சிலா தொடங்குகிறது. நீங்கள் ஷஜராவை எடுத்து பார்த்தால் அப்படியே அந்த ஷஜரா போய் அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிவதற்கு முன்னால் அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்திலே முடித்து அவர்களிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் போயிடுச்சு. அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறப்பதற்கு தாபியா அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறப்பதற்கு 2 வருஷத்திற்கு முன்னால் பிறந்தவர்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயர் வைக்கிறார்கள், இவருடைய தோற்றம் அழகாக இருக்கிறது, ஹசன் என்று பெயர் வைக்கிறேன் என்று பெயர் வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெயர் வச்சாங்க அவங்களுக்கு. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் பையத்து பெறுகின்ற பொழுது 14 வயசு. எத்தனை வயசு? ஆனா இன்னைக்கு பையத்துங்கிறது எப்படி நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம்னா, எல்லா பொறுப்புகளையும் முடிச்சுட்டு ரிட்டையர்டான வயசுல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பையத்து செஞ்சு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அமல் இபாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையை எஞ்சிய வாழ்க்கையை கழிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிபர்களிடத்திலே இந்த வழிமுறை போய் சேர வேண்டும், அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு நிறைய பலன்கள் கிடைக்க வேண்டும் என்ற தகவலை சொல்லி அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரையச்சம் பெறுவதற்கு முன்னால் ஒரு இரையச்சம் பெற்ற பெண்ணின் மூலமாக நேர்வழி பெற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அவர்கள் வாலிப வயதினுடைய முறுக்கினுடைய அடிப்படையிலே அவர்கள் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அந்த வயது என்பது காம உணர்வுகள் தூண்டப்படுகின்ற வயது அல்லவா? இன்று வாலிபர்கள் எப்படி தன் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இது பிறருக்கு பலன் தரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கம் இல்லை. நல்லா பாதுகாக்கணும். என்னுடைய ஷேகனா அதற்கு அவங்க லாபம் தந்ததுக்கு பின்னாடி என்னுடைய நிலைமைகள் மாறுது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, சிலர்களுடைய முகத்தை ஒத்து பார்த்தாலே அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. என் ஷேகனாட்ட போய் நான் சொன்னேன், இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி நான் என்ன செய்ய, முடிஞ்ச அளவு கல்வத்தில் இருந்துக்கிறேங்க, இதை கண்டுக்கிறாதீங்க, கடந்து போய்கிட்டே இருங்க, கொடுக்கப்பட்ட அமல்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா கராமத்துங்கிறது இது இல்லை, இது ஷைத்தானுடைய ஊசலாட்டமாக கூட இருக்கலாம், சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். நீங்கள் அமல்களில் கவனம் செலுத்துக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கண்டாங்க. ஒரு வாலிபரை சந்தித்தேன், அவரிடத்துலேருந்து சில விஷயங்கள் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தில் மனசு அடைவாயுது, இந்த மாதிரி ஒரு தகவல்கள் வெளியில் வருது, நீ எதுவும் தவறான தொடர்புகள் இருக்கிறாயா என்று கேட்டபோது இந்த வாலிபன் சொன்னால், என் தாத்தா அவனுடைய 2வது மனைவி எனக்கு தாதிமா, அவர்களோடு நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் இல்லாஹி தாத்தா மௌத்தாயிட்டார், என் தாதிமாவோட நான் தொடர்பில் இருக்கிறேன். அவங்க வயசு என்ன, இவனுடைய வயசு என்ன, தாதி பேரன். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இளைஞர்களுடைய கையிலே கிடைத்த செல்போனின் மூலமாக கண்ட அசிங்கங்களை பார்த்து வலிது வரி சென்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக, வாலிபர்களை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு பெண்ணை ஆசையோடு பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அந்த பெண் கேட்டால், எதற்கு என் பின்னால் வருகிறீர்கள், உன் கண்ணழகு என்னை மயக்கி விட்டது என்று சொன்னார்கள். அப்படியே என் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த பெண் முன்னே செல்கிறார். இவர்கள் பின்னோக்கி அந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். வாசலிலே அமர வைத்து விட்டு உள்ளே சென்று விட்டால் இவர்களுடைய உள்ளத்திலே எத்தனையோ
அபிலாஷைகள் மேற்கொண்டு நிற்கின்ற பொழுது உள்ளிருந்து ஒரு தட்டு வருகிறது. என் எஜமானி அம்மா உங்களுக்கு அன்பளிப்பு தந்தார்கள். என்ன அன்பளிப்பு? திறந்து பார்க்கிறார்கள். தோண்டப்பட்ட 2 கண்கள் இருக்கிறது, ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது. யாருடைய சிந்தனையை என் கண்ணுடைய அழகு திசை திருப்பி விட்டதோ அல்லாஹ்வை விட்டும் அந்த கண் எனக்கு தேவையில்லை என்று அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்டு இருந்தது. அதை பார்த்தவர்கள் தான் அதிர்ந்தவர்களாக தௌபா செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கரம் 14 வயதிலே கரம் பிடித்து பையத்தாகி பெரிய இந்த ஷிஷ்டியா தரீகாவுடைய தரீகாவுக்கு ஷேக்காக ஆனார். அவருடைய வரலாறு நிறைய இருக்கு. நம்முடைய ஷிஷ்டியா ஷேக்குடைய வரலாறுல கிதாபிலே அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுக்கு பின்னால் முதல் வரலாறாக இவர்களுடைய வரலாறு தான் துவங்குகிறது. இரண்டாவது வாலிபருடைய இரையச்சம், அருமையானவர்களே, இரண்டாவது வாலிபருடைய இரையச்சம் ஒரு அழகான வாலிபர், பார்த்தாலே அவரோடு உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையை தூண்டுகின்ற அழகு அவரிடம் நிறைந்திருந்தது. ஜவுளி கடையிலே வேலை பார்க்கிறார். ஒரு பெண்மணி அவரை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு டோர் டெலிவரி ஆர்டர் கொடுத்துட்டு இந்த துணிமணிகளை கொண்டு வந்து என்னிடத்துல ஒப்படைங்க, இந்த வாலிபர்கிட்ட கொடுத்து விடுங்கன்னு அந்த அம்மா திட்டம் போட்டு அந்த வாலிபரை வரவழைச்சி வீட்டுக்கு வந்த உடனே ரூமுக்குள்ள விட்டு தாப்பா போட்டுட்டு, இங்க பாரு யாரும் இல்லை, பேசாம என்னுடைய ஆசைக்கு இணங்கன்னு சொல்லிச்சுன்னா சத்தம் இல்லாம இருந்துக்கிறலாம், அனுபவிச்சுட்டு இருந்துக்கிறலாம். இல்லை ஏதாவது கூச்சல் குழப்பம் போட்டுன்னு சொல்லிச்சுன்னா நானே கூச்சல் போட்டு நீ என்னை கெடுக்க முயற்சி செய்ததாக மக்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டார் இந்த வாலிபர். எஜமானி அம்மாட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டினாங்களே அந்த மாதிரி மாட்டிக்கிட்டார் வாலிபர். வழி தெரியல, தப்பிக்கணும், எனக்கு அவசரமா பயந்துடுகளா வருது, போயிட்டு வா. உள்ள போய் கக்கூசுல கிடந்த நஜீசுகளை எல்லாம் அள்ளி தான் மேல பூசிட்டு வந்து நின்ற உடனே அந்த அம்மாவே நாத்த தாங்க முடியாம கதவு திறந்து விரட்டி விட்டாங்க, ஓடு அப்படின்னு தன் நண்பர்களிடம் வந்த பொழுது நண்பர்கள் சொன்னார்கள், அடான நறுமணம், கிண்டல் பண்ணாதப்பா, நக்கல் பண்ணாது, இப்படி நடந்து போச்சு, நான் ஓடியான்ட்டான்டா. இல்லப்பா, உன் மீது அழகான நறுமணம் வருகிறது. சொல்லப்படுகிறது அவர்களுடைய தக்குவாவின் காரணமாக தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் செய்த அந்த செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டால் மௌத்து வரைக்கும் அந்த நறுமணம் அவர்களுடைய உடலிலே இருந்ததாம். மௌத்து வரைக்கும் இருந்ததாம். அருமையானவர்களே, அடுத்த நாள் அவர்களுக்கு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து உமிழ் நீரை தொட்டி தடவினார்கள் என்றும் அவர்களுக்கு துஆ செய்தார்கள் என்றும் வருகிறது. அடுத்த நாளிலிருந்து கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கனவுலகை மேதையாக ஹதரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கிவிட்டார். அவர்களுடைய வரலாறு இரையச்சம் புகட்டுவோம், இளவல்களை போற்றிடுவோம். இரையச்சம் புகட்டுங்கள் இளவல்களுக்கு. அதற்கு வழி 3 வழிகளை சொல்லி முடிக்கின்றேன். அருமையானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் முதல்ல அவங்க மேல அன்பு காட்டுங்க. நம்மளுடைய பிள்ளை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாதீங்க. அவங்களை உட்கார்ந்து அன்போடு உட்கார்ந்து கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அவங்களுடைய விஷயங்களா முடிவெடுக்கிறதா இருந்து ஒரு மஷூரா செய்யுங்க, ஆலோசனை செய்யுங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டு முடிவெடுத்து அறுப்பதற்கு தயாராகி கத்தியோடு செல்கின்ற பொழுது தன் மகனிடம் கேட்கிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹக்க ஃபன்துர் மாதா தரா, மகனே உன்னை அறுத்து பலியிடுறதா கனவு கண்ட, நீ என்னப்பா சொல்றான்னு கேட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளை காலேஜில் படிக்க வைப்பதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஓத வைப்பதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவருடைய விருப்பம் கேளுங்க, விரும்புற மாதிரி உருவாக்குங்க, ஒரு மஷூரா செய்யுங்க, ஆலோசனை செய்யுங்க. அவருடைய ஆலோசனை கேட்காம முடிவெடுத்துறாதீங்க. அடுத்ததாக அருமையானவர்களே, அன்பை நாம் அதிகம் அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அன்பை நாம் அன்பு பாராட்ட வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். அடுத்தது அவர்களுடைய விஷயத்திலே நாம் எப்பொழுதுமே நட்புறவோடு பழக வேண்டும் என்ற தகவலை சொல்லி முடிக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த தஸவ்வுஃப் ஆன்மீகம் என்பது அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஒரு பயிற்சி பட்டறை. அல்லாஹ் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் அனைத்தும் கிடைத்துவிடும். அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வதற்கு இறையச்சம் முக்கியம். அந்த இறையச்சம் என்பது இளவல்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவனாக முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவர்களுக்கு நம் எல்லோரும் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.